நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபார்ம் 15G அண்ட் ஃபார்ம் 15H எப்படி இதுனா என்ன, இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஃபார்ம் 15G அண்ட் ஃபார்ம் 15H நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஃபார்ம் 15G அண்ட் 15H யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் ஒரு சின்ன சார்ட் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன், எக்ஸலில் தான் போட்டிருக்கேன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 15G அண்ட் ஃபார்ம் 15Hக்கான எக்ஸ்ப்ளனேஷன். இது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 15G அண்ட் 15H வந்து நம்ம பிஎஃப்லையும் யூஸ் பண்ணுவோம், அதாவது பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 கீழே தான் வரும், அதாவது வேரியஸ் டிடிஎஸ் செக்ஷனில் வரும். இப்போது நம்ம பிஎஃப்பில் ஃபார்ம் 15G 15H சப்மிட் பண்ணுறோன்னா அது வந்து 192A இந்த செக்ஷனில் வரும். நமக்கு இவருக்கு பார்த்தீங்களா இந்த செக்ஷனில் வரும். இதோட லிமிட் பார்த்தீங்கன்னா 50,000 தான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 தான். இப்போ ஃபார்ம் 15Gயை வந்து யார் சப்மிட் பண்ணலாம்னா பிலோ 60 இயர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஃபார்ம் 15Gயை சப்மிட் பண்ணலாம். அபவ் 60 இயர்ஸ் ஆர் 60 இயர்ஸ் ஆர் அபவ் 60 இயர்ஸ் சீனியர் சிட்டிசன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஃபார்ம் 15H வந்து சப்மிட் பண்ணலாம். ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 தான் லிமிட்டு. செக்ஷன் பார்த்தீங்கன்னா 192A. இது வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் பேன், அதாவது நம்ம பிஎஃப்ல வந்து வேலிட் பேன் இருந்துச்சுன்னா நமக்கு 10% வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க. அதர் தென் வேலிட் பேன் இல்லை வித்தவுட் பேன் இல்லை இன்வேலிட் பேனாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து 20% வந்து ஹையர் ரேட்டில் வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஃபார்ம் 15Gனா என்ன ஃபார்ம், அதை நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். நான் லிங்க் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் நான் இந்த வீடியோலேயே நான் சொல்லிடுறேன். ஃபார்ம் 15G பிஎஃப்ல எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு ரிலீவ் ஆகிட்டோம் ஓகேங்களா. ஒரு 2 மந்த்ஸ் கழித்து நம்ம வந்து ஃபைனல்ஸ், அதாவது 2 மாதம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு 2 மாதம் கான்ட்ரிபியூஷன் இல்லை அப்படின்னு, அந்த 2 மாதத்தில் கான்ட்ரிபியூஷன் இல்லை, அந்த 2 மந்தில் நான் வேறு ஏதோ ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணல, அன்எம்ப்ளாய்டாக இருக்கேன் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா அந்த 2 மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்க் எக்ஸிட் சொல்லுவாங்க, டேட் ஆஃப் எக்ஸிட் போட்டுட்டு நம்ம வந்து ஃபுல் செட்டில்மெண்ட் எடுக்கலாம். அதில் ஃபுல் செட்டில்மெண்ட்டில் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா ஃபார்ம் 19 ஃபார்ம் 10C 2 ஃபார்ம் போடுவோம். அதில் ஃபார்ம் 19 ஓகேங்களா, அது வந்து எம்ப்ளாயி ஷேர். ஃபார்ம் 10C அது வந்து எம்ப்ளாயர் ஷேரு. ஸோ இதில் ஃபார்ம் 19 நம்ம ஃபைல் பண்ணுவோம், அதாவது ஃபைனல் செட்டில்மெண்ட் எடுக்கும்போது 2 டைம் வந்து நம்ம கிளைம் போடுவோம், 2 ஃபார்ம் போடுவோம், ஃபார்ம் 19 ஃபார்ம் 10C. அதில் ஃபார்ம் 19 கிளைம் போடும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ம் 15G அப்படின்றத வந்து கம்பல்சரி சப்மிட் பண்ணணும். அதனால நமக்கு என்ன பெனிஃபிட் வரும்னா, நம்ம வந்து இப்போ வந்து ஒரு 40,000 ஆர் 60 70 அபவ் 50 அது மாதிரி நம்ம பேமெண்ட் எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்கம் டேக்ஸில் இருந்து டேக்ஸ் பிடிப்பாங்க. ஏன்னா அதோட லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 தான் லிமிட்டு. இன்கேஸ் நமக்கு வந்து அக்குமுலேட்டட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அபவ் 50,000 போகுது அப்படின்றப்ப கண்டிப்பாக பிஎஃப்லேருந்து உங்களுக்கு வந்து இந்த பேமெண்ட் செட்டில் பண்ணும்போது டிடிஎஸ் அமௌண்ட்டு பிடிப்பாங்க. ஸோ அது பிடிக்கக்கூடாதுன்ற ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து இந்த ஃபார்ம் 15Gயை வந்து சப்மிட் பண்ணுறோம். இன்கேஸ் பார்த்தீங்கன்னா அபவ் 60 இயர்ஸ், இப்போ 58 ஏஜில் வந்து அவங்க வந்து ரிட்டையர் ஆகிறாங்க, அவங்க வந்து இபிஎஸ் பென்ஷன் அமௌண்ட் வந்து மந்த்லி வரும். ஸோ அவங்க வந்து ஃபுல் செட்டில்மெண்ட் எடுக்கும்போது எம்ப்ளாயரோட பிஎஃப் அமௌண்ட்டு எடுக்கலாம். அப்படி அவங்க கிளைம் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அதே ஃபார்ம் 15H ஃபைல் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஎஃப்கான ஃபார்ம் 15G அண்ட் ஃபார்ம் 15H. இப்போது இன்கம் டேக்ஸில் போய்ட்டு நம்ம பார்க்கலாம். அதாவது பேங்க் சைடில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் 15G இதுவும் சேம் ஏஜ் கேட்டகரி தான். ஸோ லிமிட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 15G வந்து பார்த்திங்கன்னா பிலோ 60 இயர்ஸ் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம். அவங்களோட லிமிட் பார்த்திங்கன்னா பேர் ஃபினான்ஷியல் இயர் பார்த்திங்கன்னா 40,000. அதுக்கப்புறம் ஃபார்ம் 15G பார்த்திங்கன்னா 60 அபவ் 60, அதாவது நம்ம சீனியர் சிட்டிசன் இருக்காங்களே அவங்க வந்து ஃபார்ம் 15H சப்மிட் பண்ணலாம். அவங்களோட லிமிட் பார்த்தீங்கன்னா 50,000. ஸோ இதுக்கான டிடிஎஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 194A ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த செக்ஷனில் தான் நமக்கு வந்து பேங்க்லேருந்து டிடிஎஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னா இந்த செக்ஷனில் தான் பிடிப்பாங்க. இதுக்கான டிடிஎஸ் ரேட் பார்த்தீங்கன்னா
10% தான் வரும். ஸோ வித்தவுட் பேன் இன்வேலிட் பேனாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து 20%. ஸோ இதில் நமக்கு வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் என்னென்னா, நம்ம இப்போ வந்து ஃபார்ம் 15G ஆர் ஃபார்ம் 15H வந்து நம்ம பேங்க்கில் சப்மிட் பண்ணுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிஷன் 1, டேக்ஸ் கால்குலேட்டட் ஆன் யுவர் டோட்டல் இன்கம் இஸ் நில். அதாவது டேக்ஸ் கால்குலேட்டர் டோட்டல் இன்கம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் கால்குலேட் பண்ணி நம்ம வந்து அரைவ் பண்ணுவோம், டேக்ஸ் அரைவ் பண்ணுவோம். அப்படி அரைவ் பண்ணும்போது நமக்கு வந்து டேக்ஸ் வந்து 0வாக இருக்கணும். நில்லாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்ம் 15G 15H வந்து நம்ம சப்மிட் பண்ண முடியும். செகண்ட் கண்டிஷன், ஸோ ரெண்டுமே கண்டிஷன் 1 வந்து பார்த்திங்கன்னா அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கும் சேம் தான், 60 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கும் சேம் தான். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் கால்குலேட்டர் ஆன் யுவர் டோட்டல் இன்கம் இஸ் நில், ரெண்டுமே வந்து நெல்லாக இருக்கணும். கண்டிஷன் 2 பார்த்தீங்கன்னா, the total interest income subject for the year is less than basic exemption limit. ஸோ பேசிக்ஸ் எக்ஸம்ஷன் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்கம் டேக்ஸில் வந்து ஒரு ஸ்லாப் இருக்கும் பார்த்தீங்களா, 2,50,000 வரைக்கும் நமக்கு வந்து டேக்ஸ் வந்து கிடையாது. அதுதான் எக்ஸம்ஷன் லிமிட் சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 23-24 பார்த்தீங்கன்னா 3 lakhs வந்து 2,50,000லேருந்து 3 lakh வரைக்கும் மாற்றிருந்தாங்க. ஸோ அது வந்து வேறு ஷெட்யூல் கொடுத்துருந்தாங்க, அதாவது வேறு ஸ்லாப் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்லாப் ஆப் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 lakh வரைக்கும் எக்ஸம்ஷன் லிமிட் வரும். ஸோ நம்ம எந்த எக்ஸம்ஷன் லிமிட், எந்த ரீஜன் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த ரீஜனில் நமக்கு எக்ஸம்ஷன் லிமிட், இப்போ ஓல்டு ரீஜன் பார்த்தீங்கன்னா 2.5 lakhs வரைக்கும் நமக்கு எக்ஸம்ஷன் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23-24ல் 3 lakh வந்து நம்ம எக்ஸம்ஷன் லிமிட். ஸோ இது ரெண்டுத்தில் நம்ம எதை ஆப் பண்ணுறோமோ அந்த எக்ஸம்ஷன் லிமிட்டுக்குள்ளே தான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனுமே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் மட்டும்தான் நம்ம ஃபார்ம் 15G ஆர் 15H வந்து சப்மிட் பண்ண முடியும். இது என்னென்னா, இது ஏன் ரீசன்னா, நம்மளோட டேக்ஸபிள் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லாபுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா, ஸோ வந்து அதிகமாக ஒரு 15,000 20,000 அந்த இயரில் பார்த்திங்கன்னா பேங்க் சைட்லேருந்து அது கண்டிப்பாக பிடிப்பாங்க. ஸோ அவங்க பிடிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இயர் பிகினிங்லேயே, அதாவது ஏப்ரல் மந்த் ஃபினான்ஷியல் ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா, இயர் பிகினிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னோடய இன்கம் வந்து இவ்வளோ தான் வரும், நான் இது வரைக்கும் டேக்ஸ் ஃபைல் பண்ணதில்லை, என்னோடய இன்கமும் பார்த்திங்கன்னா ஓவராலாக அந்த எக்ஸம்ஷன் லிமிட்டுக்குள்ளே தான் வரும், இது தாண்டி எக்ஸிஸ்டிங் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு டிக்ளரேஷன் மாதிரி நம்ம பேங்க்கில் கொடுக்கணும். அதுதான் ஃபார்ம் 15G அண்ட் ஃபார்ம் 15H. இன்கேஸ் நம்ம இதை வந்து சப்மிட் பண்ணாமல் நம்ம விட்டுட்டோன்னா அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டுக்கு எல்லாமே அவங்க வந்து டிடிஎஸ் பிடிச்சி தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. தேவையில்லாமல் நம்ம வேறு அதை வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டு டேக்ஸை வந்து ரீஃபண்ட் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஐடி ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணோம்னா ப்ராப்பராக வந்து எவ்ரி ஃபினான்ஸ் அதோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா பெர் ஃபினான்ஷியல் இயருக்கு ஒரு ஃபார்ம் 15G அண்ட் 15H தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம வந்து இப்போது நமக்கு வந்து எனக்குமே இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள், எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் நான் ஃபைல் பண்ண மாட்டேன். என்னோடய இன்கம் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸம்ஷன் லிமிட்டில் தான் இருக்குது. அப்படின்னும் போது நான் ஃபார்ம் 15G பிஎஃப்பில் சப்மிட் பண்ணாமல் விட்டுட்டாலும் சரி, இல்லை பேங்க்கில் சப்மிட் பண்ணாமல் விட்டுட்டாலும் சரி, அவங்க வந்து கொடுக்குற இன்கமில் அவங்க வந்து டேக்ஸை டிடெக்ட் பண்ணிட்டு தான் எடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு பிஎஃப்பில் ஒரு 50,000 போடுறீங்க இல்லை 60. ஆனால் இன்னொன்று என்னென்னா, நம்ம ஃபார்ம் 15G அப்படின்றது பிஎஃப்பில் வந்து மேண்டட்ரி ஃபீல்டில் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை அப்லோட் பண்ணாமல் கிளைம் போட முடியாது. ஆனால் பேங்க் சைடில் நம்ம ஃபார்ம் 15G 15H சப்மிட் பண்ணாமல் விட்டுட்டோன்னா அவங்க வந்து அவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்களோ அதில் வந்து 10% வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேர் ஃபினான்ஷியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேக்ஸு, அதாவது ஒரு அந்த எக்ஸம்ஷன் லிமிட் 40,000 50,000 தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் வருது. ஆனால் அந்த 40,000 பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு 4,000 வந்து டேக்ஸ் வந்து பிடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த 4,000 நீங்கள் ரீஃபண்ட் வாங்கணுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணி தான் எடுக்கணும். அந்த கண்டிஷன் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் இக்னோர் பண்ணணுன்றதுக்காக தான் ஃபினான்ஷியல் இயரோட பிகினிங்லேயே நம்ம வந்து ஃபார்ம் 15G அண்ட் 15H சப்மிட் பண்ணுறது நமக்கு நல்லது. இதில் கவர் ஆகாத இன்னொரு கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே செக்ஷன் 194A என்பிஎஃப்சி, அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டார் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்லேருந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிமிட் வச்சுருப்பாங்க, 40,000 50,000 வச்சுருப்பாங்க. இன்கேஸ் நமக்கு வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு பேமெண்ட் கொடுத்துருக்கோம், அவங்க வந்து இண்டிவிஜுவல் தான். ஸோ அப்படின்றப்ப அதர் பேங்கிங் சர்வீஸ்லேருந்து நம்ம வந்து இண்டிவிஜுவல் நமக்கு இன்கம் வருது 5,000, அதோட லிமிட் பார்த்தீங்கன்னா 5,000. ஸோ பெர் ஃபினான்ஷியல் இயருக்கு பார்த்தீங்கன்னா அந்த 5,000 மேலே போச்சுனாலே
நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டாரில் இருந்து வர இன்ட்ரெஸ்ட் எல்லாத்துக்குமே 5000 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்க டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. இன்கேஸ் அந்த அமௌண்ட் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட், நான் சொல்கிறது வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் நான் சொல்கிறேன். இப்போது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டாரில் நீங்கள் ஒரு அமௌண்ட் லோன் எடுக்கிறீங்க, ஸோ ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, அவங்ககிட்ட கடனாக வாங்குறீங்க. ஸோ அப்படி போடும்போது நீங்கள் கடனாக வாங்கும்போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுப்பீங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கால்குலேட் பண்ணுவோம். அவங்க என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கால்குலேட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஹோல் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ வருது, எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 50,000 வாங்குறீங்க, அவங்க ஒரு சம் அமௌண்ட் போட்டு பெர் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 இன்ட்ரெஸ்ட் வருது. அந்த இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம டிவைட் பண்ணி 12 டிவைட் பண்ணி பெர் மந்த்துக்கு நம்ம பே பண்ணுவோம். அப்போ 7,000 நமக்கு இன்ட்ரெஸ்ட்டுன்றப்ப கண்டிப்பாக நம்ம வந்து ஈச் அண்ட் எவ்ரி மந்த்துமே வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கான டேக்ஸை கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்டை நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஃபார்ம் 15G அண்ட் ஃபார்ம் 15H பற்றிய எக்ஸ்ப்ளனேஷன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்தது இன்கம் டேக்ஸ் ஸ்லாபை பற்றி நம்ம செக் பண்ணுவோம். என்ன ஸ்லாப் இருக்குது, என்ன ரேட்டில் இருக்குது, ஓல்டு ரீஜனுக்கு நியூ ரீஜனுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு, ஸோ என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நம்மளோட இன்கம் டேக்ஸை எப்படி நம்மளே கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் நம்ம அப்டேட் பண்ணுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷ்னல் நாலேஜ் ஷேரிங் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஃபீல்டில் நான் கற்றுக்கிட்டதை, நான் ஜூனியர் லெவல்லேருந்து வரும்போது நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.